புதுச்சேரி உப்பளம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் சந்திப்பு பயணத்தில் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பேச இருக்கக்கூடிய நிலையில் மைதானத்தை உள்ளே அதிக அளவில் தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். புதுச்சேரி உப்பளம் பகுதியில் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தற்போது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இது குறித்த விவரங்களை களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் வழங்க நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தற்போது செய்தியாளர் ராஜேஷ் விவரங்களை வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருடம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில புதுச்சேரியில முதன்முறையா தன்னுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. விஜய் என்னென்ன விஷயங்கள் குறித்து பேச போகிறார் என்பது ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில புதுச்சேரியில இந்த சந்திப்புக்கு பிறகு அரசியல் மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கா? ஷாம், இந்த மக்கள் சந்திப்புக்கு பிறகு நிச்சயமாக அந்த கூட்டணி கணக்குகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி முதலமைச்சர் விஜயுடன் நல்ல நட்புறவில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே அவர் விரைவில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பார் என்ற சில பேச்சுக்களும் பாண்டிச்சேரியிலே இருக்கின்றது. இது தவிர தமிழக வெற்றி கழகத்திற்கு பாண்டிச்சேரியில ஒரு நல்ல வரவேற்பு இருக்கக்கூடிய காரணத்தினாலே அவர்கள் தனியாக போட்டியிட்டு தங்களுடைய செல்வாக்கை இங்கு நிரூபிக்க முயற்சி செய்வார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. காரணம், தங்களுடைய செல்வாக்கை இங்கு நிரூபிக்கக்கூடிய பட்சத்திலே அடுத்த 5 ஆண்டு, அதாவது 2031 அவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு முயற்சியாக இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம், இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். எனவே தற்போது வரையிலே இங்கு கூட்டணி ஆட்சியா, அதாவது கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க போகிறோமா அல்லது தனித்தே சந்திக்க போகிறோமா என்பது குறித்தெல்லாம் அவர் சொல்லவில்லை. இன்றைய தினம் தன்னுடைய பேச்சிலே அது சம்பந்தமாக சில குறிப்புகளை கொடுப்பார் என்று அவருடைய கட்சி நிர்வாகிகள் தீவிரமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அவர் திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் செய்து பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் பாண்டிச்சேரியை பொறுத்தவரையிலே அங்கு ஆளும் அரசு அவருக்கு நட்பான ஒரு அரசாக இருக்கக்கூடிய நிலையில அந்த அரசாங்கத்தை விமர்சிப்பாரா அல்லது பொதுவாக பேசுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. திமுக பாண்டிச்சேரியிலும் இருக்கிறது என்று சொன்னாலும் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். திமுக பாண்டிச்சேரியை பொறுத்தவரையிலே வலுவாக இல்லை. எனவே திமுகவை மீண்டும் இங்கு விமர்சனம் செய்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குமா என்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்புகிறார்கள். எனவே பாண்டிச்சேரியை பொறுத்தவரையிலே தன்னுடைய அரசியல் வருகையால் என்ன மாற்றங்கள் ஏற்படும், தான் ஆட்சிக்கு வந்தால், தான் கைகாட்டக்கூடியவர் முதல்வரானால் என்ன மாற்றங்களை நான் கொடுப்பேன் என்று விஜய் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கின்றார்கள். தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். இது பொதுக்கூட்டம் என்று சொல்ல முடியாது, மாநாடு என்றுதான் சொல்ல முடியும். அந்த அளவிற்கு பெருந்திரளான கூட்டம் கூடியிருப்பதை பார்க்க முடிகிறது. மைதானத்தின் ஒரு பகுதி சேரும் சகதியமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே அந்த இடத்தில் தொண்டர்கள் நிற்க முடியாத நிலை இருக்கின்றது. ஆனால் மற்ற பகுதிகளிலே எப்படி மாநாட்டிலே நிற்பார்களோ அதே போல தொண்டர்கள் ஒருவர் மீது ஒருவர் இடித்து கொண்டபடி நெருங்கி அவர்கள் நின்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. பாண்டிச்சேரியை பொறுத்தவரை சற்று மேகமூட்டமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே வெயிலினுடைய அந்த தாக்கம் அதிகமாக இல்லை. அதனால் அவர்களால் நீண்ட நேரம் நிற்க முடிவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரையிலே 10 மணிக்கு தொடங்கும் என்று சொல்லியிருந்தாலும் கூட 5 மணியிலிருந்தே இங்கு ரசிகர்களும் தொண்டர்களும் ஏராளமானோர் குவிந்ததை பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து QR கோட் பொருத்தப்பட்ட அந்த பாஸ் இருப்பவர்கள் மட்டும்தான் காலையிலே அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனால் கட்டுக்கடங்காத கூட்டம் தொடர்ந்து 3 பக்கமும் இருந்து வந்து கொண்டே இருந்த காரணத்தினால் வேறு வழி தெரியாமல்
இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகளும் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் காவல்துறையினர் தற்போது அவர்களை உள்ளே அனுமதித்திருக்கின்றார்கள். தொடர்ந்து உள்ளே சென்றிருக்கக்கூடியவர்கள், பாஸ் இல்லாதவர்களும் பலரும் சென்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு கடலூரை சேர்ந்தவர்கள் பல பேர் வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் பாண்டிச்சேரியும் கடலூரும் மிக மிக அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், மாநிலங்களாக இருக்கின்றது. எனவே கடலூரை சார்ந்தவர்களும் இந்த பகுதிக்கு வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள் என பலரும் இந்த பகுதியில் வந்து குவிந்திருக்கிறார்கள். காரணம், இந்த தேர்தலும் கூட 2026 சட்டமன்ற தேர்தலும் நெருங்கிவிட்ட சூழலிலே தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலே தேர்தல் காய்ச்சல் பற்றி வர தொடங்கி இருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே விஜயனுடைய வருகை என்பது புதுச்சேரி அரசியல் களத்திலே ஒரு பெரும் பேசுபொருளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வழக்கமாக விஜய் தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்திற்கு செல்கிறார் என்று சொன்னால் அந்த மாவட்டத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்து பேசுவார், தமிழ்நாட்டினுடைய பிரதான பிரச்சனைகள் குறித்து பேசுவார், ஆளும் கட்சியை விமர்சனம் செய்து பேசுவார். இதுபோன்று பேசி வந்த சூழ்நிலையிலே பாண்டிச்சேரியிலே அவர் பேசப் போகின்ற அரசியல் என்ன என்பது குறித்து ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்திருப்பதாக சொல்கிறார்கள். இந்த உப்பளம் பகுதியை பொறுத்தவரையிலே பேருந்து கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே நின்றுதான் பேச இருக்கின்றார்.